ஐநா ஒரு தகவல் சொல்லுது என்ன அப்படின்னா, இப்போதைக்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்கள்ல ஒரு 5 லட்சம் பேருக்கிட்ட பட்டினியோடும் பசியோடும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. இந்த 5 லட்சம் அப்படின்ற எண்ணிக்கை இன்னும் கொஞ்ச நாள்லயே 6 லட்சமா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5 லட்சம் பேர்ல 1,32,000 பேர் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளா இருக்காங்க. இந்த குழந்தைகள்லையுமே கிட்டத்தட்ட 40,000 குழந்தைகள் இப்ப கூட இறக்கலாம் அப்படின்ற கண்டிஷன்ல இருக்காங்க. இவ்வளவு விஷயங்களையும் ஐநாவில் நிறைய பேர் ஆதாரங்களுடைய சொல்லும் பொழுதும் கூட இஸ்ரேலுடைய பிரதமர் நேதன்யாகு அவர் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே பொய், இது எல்லாமே ஒரு ஃபேப்ரிகேட்டட் ரிப்போர்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு தரப்பும் இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க உணவு எல்லாம் அந்த இருக்க மக்களுக்காக கொடுக்குறீங்க, ஆனா அதெல்லாம் ஹமாஸ் தான் எடுத்துக்கிறாங்க, அதனால தான் நாங்கள் எல்லாத்தையுமே தடை பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்புல சொல்றாங்க. சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் பட்டினியை ஒரு போர் ஆயுதமா பயன்படுத்துறது அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டது. காசாவில் மனிதர்களால உருவாக்கப்பட்ட பஞ்சத்தை உடனடியாக நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு ஐநா தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க.